என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள், ரசிகைகள், பெரியோர்கள், தாய்மார்கள், மேடையில் இருக்கும் முக்கிய பிரமுகர்கள், என்னுடைய டைரக்டர் மிஸ்டர் ராஜா, என்னுடைய மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் விஜய் ஆண்டனி, என்னுடைய அப்பா, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். உங்கள் மதுரை மக்களை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். ஜென்ரலாக சில ஊர்லலாம் நான் பார்த்துருக்கேன், சில சிட்டிஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது பக்கத்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது அடிதடினா எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, நமக்கு எதுக்கடா பிரச்சனைன்னு ஒதுங்கிடுவாங்க. ரோட்டில் ஏதாவது யாராவது அடிபட்டு கிடந்தால் கூட அது நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி போகிறவங்கள நான் தப்பு சொல்லலை, ஏன்னா அவங்க எல்லாருக்கும் உண்டான ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதனால் அவங்க போயிருக்கலாம். ஆனால் உங்கள் மதுரை மக்கள் பக்கத்து வீட்டில் இல்லை, பக்கத்து கிராமத்தில் ஒரு பசுமாட்டுக்கு வைத்தால போனால் கூட நீங்கள் அந்த பசுமாட்டத்தை நீங்களே உங்கள் வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஊசியை போட்டு சரி பண்ணி திருப்பி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவீங்க, மாடு சீக்கிரம் சரியாயிடும். அப்படிப்பட்டவங்க தான் நீங்கள் மதுரை மக்கள். நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரடு முரடாக இருப்பீங்க, பெரிய பெரிய மீசெல்லாம் வச்சுருப்பீங்க, திருப்பாச்சி அருவாலாம் வச்சு சுற்றிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பழகி பார்த்தா தான் தெரியும் நீங்கள் குழந்தையோட மென்மையானவங்கன்னு. உங்களுக்கு யாரையாவது பிடிச்சி போச்சுன்னா அவ்வளோதான், இல்லை தூக்கி வச்சு கொண்டாடுவீங்கள்ல. இந்த ஷூட்டிங் வரும்போதெல்லாம் உங்கள் ஏரியாவில் ஏழைன்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது பயங்கர அதட்டல் தெரியும், ஒரு வேகம் தெரியும் ஏழைன்னு கூப்பிடும்போது. ஆனால் அதுக்குள்ள ஒரு அன்பும் பாசமும் ஒளிஞ்சு இருக்கும் நீங்கள் கூப்பிட்ற அந்த ஏழையில். அதனால தான் என்னமோ தெரில, நான் பண்ண படங்கள், சில படங்கள் மதுரை, திருப்பாச்சி, சிவகாசி இப்படிலாம் பேர் அமைஞ்சிருக்கு. எனக்கு ஒரு டயலாக் கூட ஞாபகம் வருது, போக்கிரி படத்தில். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இந்த டயலாக்லாம் நான் பேசுகிறதுக்கு தைரியமே, அந்த துணிச்சல், அந்த தில்லுலாம் நீங்கள் எனக்கு கொடுத்தது தான். இந்த அழகான ஃபங்க்ஷனில் உங்கள் எல்லாரோடைய வாழ்த்துக்களோட, உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட வேலாயுதம் படத்தினுடைய ஆடியோ இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்னுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் ரவிச்சந்திரன், இப்போ எல்லோரும் சொன்னாங்க பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடியூசர். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவர் நினச்சிருந்தா சென்னையில் ஏதாவது ஒரு தேட்டர்லேயோ இல்லை ஒரு ஹால்லையோ இல்லைன்னா ஒரு ஸ்டேடியம்லேயோ பண்ணியிருக்கலாம் ஃபங்க்ஷன். அவர் நினச்சிருந்தா ஜாக்கி சானை கூப்பிடுவார், அர்னால்ட் ஷாஷ்னேகரை கூப்பிடுவார், அமிதாப் பச்சனை கூப்பிடுவார். பட் எங்கள் யாருக்குமே, அதாவது ரவி சார், ராஜா சார், எனக்கு, விஜய் ஆண்டனி சார், இவங்க எல்லாருக்குமே அதில் ஒரு பெருசாக ஒரு உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணது யூனிவர்சிட்டி ஹாலில் சென்னையில் லாஸ்ட் இயர் ஜூலை. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை அதே உங்கள் முன்னாடி பண்ணி உங்களில் ஒருத்தர் வெளியிட, உங்களில் ஒருத்தர் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த அழகான ஃபங்க்ஷன் உங்கள் முன்னாடி ஏற்பாடு பண்ணதுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து ராஜா அவர்கள் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டர். எனக்கு சொன்ன மாதிரி அவங்க ரவி வச்சு நிறையா படம் ஹிட் பண்ணியிருக்காரு.
எனக்கு வந்து அவர் ஒரு பிரதர் மாதிரி தான். ரெண்டு பேருடைய வேவ் லென்த், ரெண்டு பேருடைய டார்கெட், எதை நோக்கி நம்ம ட்ராவல் ஆகணும், எதை போய் அடையணுன்றதில் கொஞ்சம் கூட ஒரு வித்தியாசமே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணதில். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த படத்துக்கு அப்புறம் எல்லா ஹீரோஸும் அவரை கொத்திட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அடுத்து விஜய் ஆண்டனி வேட்டைக்காரனில் அவருடைய மேஜிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா, இந்த வேலாயுதம் படத்துக்கு அவரை தவிர வேறு யாரும் இந்த படத்துக்கு சூட் ஆக மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் 5 பாடல்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. பாடுறேன் அதுக்கு தான். சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம். ஒன்னா பிறந்தாலும் இது போல இருக்காது, நான் உங்க மேலையெல்லாம் வச்ச நேசம். மீனு நல்ல மைமா மிதந்து வராயே லைசா, ஏவல மீனாட்சி அக்கா வர கூட்டித்தா. வேலாயுதம் பேரு என் 10 விரல் வேலு, நிக்காதிந்த காலு கொட்டுருச்சிடா தேலே. தேங்க்யூ.